ஆக்ரா, லக்னோ விரைவுச் சாலையில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் நிரப்பப்பட்ட டேங்கர் மீது பயணிகள் பேருந்து மோதியது. இந்த விபத்தில் சில பயணிகள் காயமடைந்ததாக செய்தி வருகிறது. ஆனால் உதவி செய்வதற்கு பதிலாக டேங்கரில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை கொள்ளையடிக்க சுற்றி இருந்தவர்கள் போட்டி போட ஆரம்பித்தனர். அதாவது அது அரசாங்க சொத்தாக இருக்கட்டும் அல்லது தனியாருக்குள்ள சொத்தாக இருக்கட்டும், மக்களுடைய மனநிலையை பாருங்கள். என்னங்க, யாரோ ஒரு டேங்கர் லாரி ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே அதாவது மனிதர்கள் காயமடைஞ்சு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் முதலுதவி செய்கிறதுக்கு பதிலாக கிடைச்சது தான் லாபம்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து பக்கெட்டை கொண்டு எல்லாம் அந்த இடத்தையும் காலி பண்ணுறது. இவங்களுக்கு போலீஸு இங்கே பக்கத்தில் நிற்குது. போலீஸ் ஒன்றும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸுடைய அதிகாரம் அதுலேயும் இந்துத்துவ ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் சுத்தமாகவே போலீஸுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரும் கிடையாது. இங்கே பாருங்க, இந்த பக்கெட்டெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. அதை தூக்கி இப்போ இவ்வளோக்கும் எவ்வளோ வரும்? ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிருப்பானுங்களா? ஒவ்வொருத்தனும் 1000 2000 சம்பாதிச்சிருப்பானுங்க. மற்றவனுடைய சொத்தை கொள்ளையடிக்கிறோமே, அந்த ஒரு எண்ணம் கொஞ்சமாவது வருதா அப்படிங்களா? அதெல்லாம் வராது. அதாவது ஒரு தடவை மோடி என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த கலவரம் செய்யக்கூடியவர்கள், கொள்ளையடிப்பவர்கள் இதெல்லாம் உடைய வச்சு நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தடவை நம்ம மோடி திருவாய் மொழிந்தார். அது இப்போ நம்ம பார்க்குறோம். உடைகளை வச்சே நம்ம யார் என்ன பண்ணுறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது நமக்கு. இது மக்களுடைய மனநிலை மாறணும். ஏன்னா அரசாங்கத்துடைய சொத்தாக இருக்கட்டும் அல்லது தனியாருக்குடைய சொத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தனுடைய சொத்தை நமக்கு ஆகமாக்கிக்கிறது அதாவது கண்டிக்கத்தக்கது. அதுக்காக வெட்கப்படணும். உழைச்சி சம்பாதிச்ச காசு நிற்க மாட்டேங்குது. இப்போ இவனும் இந்த மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு போகிற டேங்கர் லாரிகள்லேருந்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறத அந்த காசு உருப்பிடுமாது, கையில் நிற்குமாது? கண்டிப்பாக நிற்காது. இதெல்லாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கணும். மக்கள் பாருங்கள், 3 கேனு ஒவ்வொருத்தன்ட்டையும் 3 கேனு கொண்டு போகிறானுங்கன்னாக்க அது ஒரே சிரிப்பு. கிடைச்ச வரைக்கும் லாபம்டா, அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இது மக்கள் இந்த மனநிலையிலேருந்து மாறணும். உதவி பண்ணக்கூடிய எண்ணம் வரணும். இது ஒரு தடவை நாங்கள் வண்டியில் ஹைவேயில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு வேனு அப்படியே செங்குத்தாக போய் நின்று கீழே விழ போகிற லெவலில் இருக்குது, அதாவது மேம்பாலத்துலேருந்து. அப்போ உடனே நாங்கள்லாம் இறங்கி என்ன பண்ணோம், சவுதிகளும் வந்துட்டானுங்க. எல்லோரும் பிடிச்சி இழுத்து அந்த ஆட்களை ஒன்று ஒன்றா வெளியில் கொண்டு 3 பேர் அந்த வண்டியில், அந்த பெரிய ஜிஎம்சி வேனில் இருந்தது. அந்த 3 பேரும் சவுதிகள் தான். அந்த 3 பேரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து, அதுக்கு பிறகு அந்த வண்டி பேலன்ஸும் பயமாக இருந்துச்சு. எந்த நேரத்துலையும் அப்படியே கவுந்துச்சுனாக்கா 3 பேருமே அவுட்டு. அவ்வளோ பெரிய ஹைட்டு அந்த பிரிட்ஜு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஆட்களை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. வண்டி பிரச்சனை இல்லை. வண்டி துஃபான் அதாவது ஃபயர் இன்ஜின் வருவான், இல்லை கிரேனை வச்சு கூட தூக்கிடலாம். உயிர் தான் மெயின் முக்கியமாக பார்க்கணும். அதை காப்பாற்றுறது தான் நம்ம பார்க்குறோம் அந்த டயத்தில். அப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்கள், இன்னொரு நிகழ்வு. இப்போ மும்பையில் கலவரம் நடந்தது நம்ம பார்த்தோம். அவுரங்கசீப் சமாதியை இடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் குர்ஆன் வசனங்கள் பொறிச்ச ஒரு துணியை தீயிட்டு கொளுத்தி கலவரத்துக்கு தூபம் போட்ட ஹிந்துத்துவ ஆட்களை நம்ம பார்த்தோம். இவங்கெல்லாம் அந்த கலவரத்தில் கைது செய்யப்பட்டவங்க போலீஸாரால். சாது பாருங்கள், காவி உடை உடுத்திக்கிட்டு என்ன அழகான காரியம் செஞ்சுருக்காப்புல. போலீஸ் அடித்தது, இருக்கிற வாகனங்களுக்கெல்லாம் தீ வச்சது, கடைகளை கொளுத்துனது, இதெல்லாம் இவங்க எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது. இதில் பெரிய ஜோக் என்னன்னாக்க, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் 8 பேருக்கு கிட்ட அரெஸ்ட் பண்ணுது. அந்த 8 பேருக்கும் ஜாமீன் கொடுத்து
அந்த நீதிபதி மறுநாளே அவர்களை ரிலீஸ் பண்ணுறாப்புல. இது வந்து அந்த மனிதர்களை வந்து பண்படுத்தும். இதை ஒவ்வொருத்தரும் பாருங்கள், நல்லா தின்னுவிட்டு நல்லா கொழுன்னு இருக்கிறானுங்க. ஏன்னாக்க வேறு வேலையே கிடையாதுல்ல. இது மாதிரி கலவரம் பண்ண வேண்டியது, இன்னொருத்தவங்க சொத்தை அபகரிக்க வேண்டியது. மாதம் மாதம் பிஜேபியிலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து காசு வந்துடும். அதுவும் நாக்பூர் தானே, அது ஆர்எஸ்எஸோட தலைமையாக இருக்கிற இடம்ல. மாதம் மாதம் அங்கேருந்து வந்துடும் பணம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது, கலவரம் பண்ண வேண்டியது, ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்க வேண்டியது. இதுதான் இவர்களுடைய வேலை. இப்படி பண்ணாக்க இவனெல்லாம் திருந்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? சிறைச்சாலைங்கிறது கொண்டு போய் உள்ளே போட்டு 4 சாத்தினாங்கனாக்க அடுத்த தடவை இந்த மாதிரி வேலையில் பண்ண மாட்டாங்க. ஆனால் அரசாங்கமே வந்து இந்துக்கள் இல்லையா, அதுவும் வந்து சாம்ராட் சிவாஜிக்கு ஆதரவாக களமிறங்கணும்ல, அதனால் அத்தனை பேரையும் பெயிலில் விட்டாங்க. குறைச்ச அமௌண்ட்டு, எவ்வளோ 3000மோ 5000மோ அதுக்கு ஃபைன் போட்டு அத்தனை பேரும் நீங்கள் வந்து வெளியில் போய்க்கலாம்ப்பா அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாரு நீதிபதி. என்ன அழகான ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்களா? இதுதான் இந்த நாட்டுடைய சட்டம். இதன் பிறகாவது இந்த நாட்டில் வந்து சட்டம் வாடுதுன்னு நம்ம நினச்சா நாம் தான் மடையர்கள். எந்த அளவு அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணானுங்க. எத்தனை வாழ்வாதாரங்கள், எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. பொது சொத்துக்கள் எவ்வளோ சேதமாச்சு. இதையே ஒரு முஸ்லீம் செஞ்சுருந்தாக்க இப்படி வந்து விடுவாங்களா மறுநாள்? அத்தனை பேருக்கும் 8 பேருக்கும் நீங்கள் போகலாம், இந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு, ஃபைன் போட்டுருக்கணும்ல, அந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு நீங்கள் போய்க்கலாம். அந்த அமௌண்ட்டு என்ன பண்ணோம், பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கட்டிடும். ஒரு பிரச்சனையும் இல்லை. போலோ பாரத் மாதா கி ஜெய்.